இந்தியா உட்பட உலகெங்கும் கிறிஸ்துமஸ் பண்டிகை கோலாகல கொண்டாட்டம். தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் உள்ள தேவாலயங்களில் சிறப்பு பிரார்த்தனை. செபி தலைவர் மாதவி பூரி புச்சிடம் ஜனவரி 28ஆம் தேதி விசாரணை நடத்த உள்ளது டெல்லி லோக்பால் அமைப்பு. திரிணாமுல் எம்பி மகுவா உள்ளிட்ட புகார்தாரர்களும் ஆஜராக உத்தரவு. 10 ஆண்டில் 365 படகுகளை நாட்டுடைமையாக்கியது இலங்கை. தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் கேட்கப்பட்ட கேள்விக்கு யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரகம் பதில். விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை அகழாய்வில் சங்கு வளையல் கண்டெடுப்பு. 3ஆம் கட்ட அகழாய்வில் தொடர்ந்து கல்மணிகள் அதிகளவு கிடைத்து வருவதாக ஆய்வாளர்கள் தகவல். இஸ்மாயில் ஹனியேவை கொன்றதாக ஒப்புக்கொண்ட இஸ்ரேல். வெட்கக்கேடான செயல் என்ற ஈரான் கடும் கண்டனம். அணுமின் நிலையம் அமைக்கும் திட்டத்தில் வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா 43,000 கோடி முறைகேடு செய்த குற்றச்சாட்டு. நாட்டு ஊழல் தடுப்பு அமைப்பு விசாரணை. உதகையில் 2வது நாளாக கொட்டி தீர்த்த உறைபனி பொழிவு. காந்தல், தலைகுந்தா உள்ளிட்ட பகுதிகளில் 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை பதிவு. தலைநகர் டெல்லியில் அடர்ந்த பனி, கடும் குளிர். பயணிகள் தங்கள் விமான நிறுவனத்தை தொடர்பு கொண்டு பயணங்களை திட்டமிட அறிவுறுத்தல். ராஜஸ்தானில் ஆழ்துளை கிணற்றில் விழுந்த சிறுமியை மீட்கும் பணி 3வது நாளாக நடைபெறுகிறது. சிறுமி சுவாசிப்பதற்காக சிலிண்டர் உதவியுடன் ஆழ்துளை கிணற்றுக்குள் ஆக்சிஜன் செலுத்தப்படுகிறது. இரண்டு நாள் பயணமாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா நாளை மறுநாள் தமிழகம் வருகை. திருவண்ணாமலை, கோவை, ராமநாதபுரம் மாவட்ட பாஜக அலுவலகங்களை திறந்து வைக்க உள்ளதாக தகவல். கிறிஸ்துமஸ் பண்டிகையையொட்டி ஞாயிறு அட்டவணைப்படி இன்று மெட்ரோ ரயில்கள் இயக்கம். காலை 5 மணி முதல் மதியம் 12 மணி வரை 10 நிமிட இடைவெளியில் மெட்ரோ ரயில்கள் இயக்கம். சூரியனை மிக நெருக்கத்தில் கடக்கும் நாசாவின் பார்க்கர் விண்கலம். சூரியனை பற்றி இதுவரை தெரியாத பல உண்மைகளை அந்த விண்கலம் மூலம் தெரிந்து கொள்ள முடியும் என நாசா விஞ்ஞானிகள் தகவல். விலைவாசி உயர்வால் மக்கள் தவிக்கிறார்கள். அரசு கும்பகர்ணன் தூக்கத்தில் உள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. காசாவில் 1 மணி நேரத்திற்கு ஒரு குழந்தை கொல்லப்படுகிறது. பாலஸ்தீனத்துக்கான ஐநாவின் நிவாரண குழு தகவல். மத்திய தரைக்கடலில் மூழ்கிய ரஷ்ய கப்பல். மாயமான 2 மாலுமிகளை தேடும் பணி தீவிரம்.